கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடேனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளை அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, இந்த இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்திலே நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, இது சில குடும்பத்துடைய இதயத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். எங்க அம்மா அப்பா நல்லவங்க, நான்லாம் அப்படி கிடையாதுப்பா, நான் எவ்வளவு மோசமானவன், நான் எவ்வளவு கெட்டவன், நான்லாம் உயிரோட இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற சில குடும்பங்கள், சில தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சில வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, அவனுடைய வாயில நிறைய வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன காரியம் அப்படின்னா, நாளா ஏன் இருக்கணும், இதுதான் சில குடும்பத்துடைய அந்தரங்கத்தில் உள்ள காரியம். நான் ஏன் உயிரோட இருக்கணும், தான் சாக வேண்டும் என்று கோரி, எலியானுடைய இதயத்துக்குள்ளே உள்ள காரியம். இந்த இரவு நேரத்திலே சில குடும்பத்தில் உள்ள காரியம் என்ன தெரியுமா, தான் சாக வேண்டும் என்று கோரி, நல்லா இருக்கணும்னு நினைச்சா நல்லா இருப்பான், ஆனால் வீட்டுல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, பர்சனல் வாழ்க்கையில பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம், வேலைக்கு போனா பிரச்சனை, 24 மணி நேரம் பிரச்சனை, பேங்க் லோன்ல அங்க பிரச்சனை, வீடு கட்டினா அங்க பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, எல்லா பக்கமும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை 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 சொல்லி வரும்போது, சில குடும்பத்துல என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க அப்படின்னா, நான்லாம் உயிரோட எதுக்குப்பா, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல, நான் நல்லவன் இல்லப்பா. ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, 2வது வார்த்தை என்ன அப்படின்னா, தான் சாக வேண்டும் என்று கோரி. இதயத்துக்குள்ள ஒரு மனுஷன் தீர்மானம் எடுத்துட்டான் அப்படின்னாலே, அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. ஒரு குடும்பம் நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா, நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் தீர்காயுசோடு இருப்பேன், நான் பட்ட உபத்திரம்லாம் மாறிடும், நான் பட்ட கஷ்டம்லாம் மாறிடும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன உண்மைதான், ஆனாலும் என்னை அவர் சேர்த்து கொள்வார், என் பாவத்தை மன்னிச்சுவார், என் அக்கிரமத்தை மன்னிச்சுவார், என் மீறுதலை மன்னிச்சுவார், இனிமேல் நான் கர்த்தர் பிரியமானபடி வாழ்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து தேவனுடைய சமூகத்துல போய் ஜெபம் பண்ணினால் தேவன் மறுபடியும் தூக்கி எடுப்பார். ஆனா சில குடும்பத்திலே அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இப்ப அதுதான் ரொம்ப முக்கியம். என்ற நிறைய ஜெப குறிப்பு வரும்போது, எனக்கு வாழ பிடிக்கல, எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது, நான் சாகணும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேல என்னால இந்த பிரச்சனை சமாளிக்க முடியல, தற்கொலை எண்ணங்களோட வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டாங்க. சில குடும்பத்துல சில வாழ்க்கை கசப்பான வாழ்க்கையா இருக்கும், வேதனையான வாழ்க்கையா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பா தேவனுடைய சமூகத்துல ஓடி வந்துடணும், தேவனுடைய பாதப்படியில வந்துடணும், நைட் ஆயிட்டா செல்போன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்துடணும். என் இதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குப்பா, இதை நீக்கி போட்டுருங்க, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, உங்க ரத்தத்தினால நீ கழுவி சுத்திகரிங்கப்பா, என் வாழ்க்கையில சத்துரு தொடரக்கூடாதுப்பா,
என் வாழ்க்கையில சத்துரு தொடரக்கூடாது என்று ஜெபிக்கணும். எனக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. எனக்கு நிறைய குடும்பத்திலே ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியல அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனை உண்மைதான், ஆனா கர்த்தர் பக்கம் தாழ்த்தாம இருக்கிறாங்க, தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிக்காம இருக்கிறாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் வியாபாரத்துல கஷ்டப்பட்டாலும், கடன்ல கஷ்டப்பட்டாலும், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வெடித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரைய உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனால் போதும் கர்த்தாவே அப்படின்னு சொன்னதே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பூமியிலே ஜீவனோடு இருக்கணும், தீர்காயுசோடு இருக்கணும். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படம் வந்தேன் என்கிறார். நம்ம எல்லாரும் தீர்காயுசோடு வாழணும். அண்ணே, குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கேனே, என் புருஷன் இப்படி சொல்லிட்டாரண்ணே, எங்க அம்மா அப்பா இப்படி சொல்லிட்டாங்கண்ணே, என் ஃப்ரெண்டு நீ ஏமாத்திட்டாலே, என் ஃப்ரெண்டு நீ ஏமாத்திட்டானே. எத்தனை பிரச்சனைனால இருக்கட்டும், என் வாழ்க்கையில ஒரு 55 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் வந்துச்சு. எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல. ஒரு மனுஷன் உயிரோட தான்ப்பா பெருசு. 1000 கோடி இருந்தாலும் ஒரு உயிர் இல்லைன்னா என்ன செய்ய? சில குடும்பத்துல லட்ச லட்சமா இருக்கு, கோடி கோடியா இருக்கு, அந்த வீட்டுல 2 உயிர் இல்லைன்னா என்ன செய்ய? இதுதான் இரவு நேரத்துல நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியங்கள். சில வீட்டுல எப்படிப்பட்ட முடிவு எடுப்பாங்கன்னா, நான் என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இல்லை, நான் வாழ்றதோட போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு நினைப்பாங்க. இன்னைக்கு இந்த செய்தியை நான் பேசுறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு தடுமாற்றம், தேவையில்லாத வீண் வார்த்தைகள், எந்த காரியமா இருந்தாலும் சரி, வாயினால என்னென்ன வார்த்தையை சொல்றீங்களோ அதெல்லாம் பாவம் பண்ணி அறிக்கை பண்ணுங்க. அப்பா, தெரியாம பேசிட்டேன்ப்பா, நான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாதுப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும்ப்பா, நான் நல்ல தீர்காயுசோடு வாழணும்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பங்கள் வாழ பிடிக்கல, சாக வேண்டும் சொல்லியே ப்ரோக்ராம் போடுறாங்க. அதுதான் பிரச்சனை. நைட் நேரத்துல என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, நான் எல்லாம் ஏன் வாழணும், இப்படி ஒரு மைண்ட் செட்டிங். நான் எங்க குடும்பத்துல நான் தான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லி தன்னை தான் குத்தி கொண்டு தான் சாக வேண்டும் என்று கோரி இப்படியே நைட் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. தான் சாக வேண்டும் என்று கோரி. எனக்கு தெரிந்த ஒரு மகள் உண்டு, கணவரால் கைவிடப்பட்ட மகள். வயசு பார்த்தா 24 இல்ல 25 வயசு தான் இருக்கும். அந்த மகள் என்ன செய்வா அப்படின்னா, வாழ பிடிக்கல அப்படின்னா உடனே தூக்க மாத்திரை எப்படியாவது அப்படின்னு நினைப்பா. அந்த மகளுக்கு ஆலோசனை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைய உயிரோட இருக்கா. இப்ப வயசு பார்த்தா 29 வயசு. ஒரு முழு பைபிளை வாசித்து முடிச்சுட்டா, 2வதோட பைபிள் வாசித்து முடிக்க போறா. அந்த மகளுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், கண்ணீர், ஏமாற்றம், தோல்வி, தாங்க முடியல, தான் சாக வேண்டும் என்று கோரி ஜெபத்துல வரும்போது சொல்லுவா, அண்ணா எனக்கு வாழ பிடிக்கலன்னு, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கலன்னு, எனக்கு வாழ பிடிக்கலன்னு அப்படி சொல்லி பல முறை கண்ணீரோடு அழுவா. அந்த மகளுடைய காரியங்கள் என் இதயத்துல ரொம்ப வேதனையா இருக்கும். 23 வயசுல மேரேஜ் முடிச்சா, புருஷன் ஏமாத்திட்டான். அந்த மகளுக்கு தாங்க முடியல, எங்க அழுவா. என்னன்னு சொல்லி கேட்டா, என் புருஷன் நீ ஏமாத்திட்டான், நான் விரும்பி திருமணம் முடிச்சேன், என்னை ஏமாத்தி அவங்க 2வது கல்யாணம் முடிச்சிட்டாங்கண்ணே, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கலையேண்ணே.
என் வாழ்க்கை போச்சு என்னன்னு சொல்லி கண்ணீர் வடிப்பார். தான் சாக வேண்டும் என்று கோரி, ஆனா எனக்கு வாழ பிடிக்கலன்னு, எனக்கு வாழ பிடிக்கலன்னு, எனக்கு வாழ பிடிக்கலன்னு. இதான் ஜெப குறிப்பு. அந்த மகள்கிட்ட பேசி 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 கர்த்தருடைய கிருபையினாலே இப்ப திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கா. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கை கசப்பா மாறிட்டு, வேதனையா மாறிட்டு, துக்கமா மாறிட்டு, நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நைட் நேரத்துல யாராவது இப்படி ஜெபிக்கிறீங்களா? இப்படி யாராவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு மனம் திரும்பிருங்க. இந்த பூமியில நம்ம தீர்காயுசோடு வாழணும். நான் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல. அவ்வளவுதான், 2 பாயிண்ட் தான். இந்த இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்களோடு யாராவது ஒருவேளை இணைந்திருந்தால், ஒருவேளை ரொம்ப கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு அப்படின்னா 9363064181 என்ற நம்பர் தொடர்ந்தால் உங்களுக்கு ஜெபிப்பேன். ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா கூப்பிடுங்க. எந்த காரியத்துக்காக வேதனைப்படுறீங்களோ நம்ம அந்த காரியத்துக்காக ஜெபிக்க போயிடும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. வாழ்க்கை கசப்பா இருக்கு, வேதனையா இருக்கு, நிந்தையா இருக்கு, அவமானமா இருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் இருக்கு. யார்கிட்ட போய் புலம்பியால? ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. சில குடும்பத்திலே நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று புலம்பிட்டு இருக்கிறாங்க. போதும் கர்த்தாவே என்று புலம்புறாங்க. என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. தான் சாக வேண்டும் என்று கோரி சில குடும்பத்துல வாழ பிடிக்கல. இதுதான் அந்த இரவணத்தில் சில குடும்பத்துடைய காரியங்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு ஜீவனையும் தீர்காயுசையும் கட்டளிடுங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எந்த பாவத்திலே, எந்த அக்கிரமத்துல, எந்த மீறுதல்ல மரித்த நிலைமையில இருக்கிறவங்களை உயிர்ப்பீங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வாங்கப்பா. உங்க பிள்ளைகளை சந்திங்க, மனம் இறங்குங்க, உங்க பிள்ளைகளை தொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருங்க. சமாதானத்தின் தேவன் கூட இருங்க. ஆசீர்வதிங்க. இரவு நேரத்துல நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வியாதியோடு படுத்த படுக்கையோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் மரண தருவாயிலே போராடுறாங்களோ ஜீவனை கட்டிடுங்க, தீர்காயுசை கட்டிடுங்க. உம்முடைய தழும்புல கரத்தால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அதிகாலவில் உம்முடைய பாதமில்ல கண் வலிக்கு கிருபை செய்யுங்க. டெலிவரி போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. தேவனருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடன்ல கஷ்டப்படுற கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த குடும்பங்கள் இணைந்து வாழ்க்கத்தை உதவி செய்யுங்க. இரவணத்துல எந்த குடும்பத்திலே பல குழப்பத்தோடு பல பிரச்சனையோடு ஜெபித்தாங்களோ என் தேவன் உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும். என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே வேலை அடைபடட்டும். உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலமில்லை உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. எங்களோட ஆவி உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எல்லா நாட்டுல ஜனங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்ந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.